இன்றைக்கு நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மழைநீர் வடிகால்வாய் பணிகளை நேரில் வந்து அனைவரும் பார்வையிட்டோம். தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் வனத்துக்குரிய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஏற்கனவே சென்னை மாநகராட்சியால் 2000 கிலோமீட்டர் அளவுதான் மழைநீர் வடிகால்வாய்கள் இருந்தது. வனத்துக்குரிய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் சென்னை மாநகரில் முழுவதும் எல்லா சாலைகளிலும் எந்த பகுதியிலும் தண்ணி நிற்காத வண்ணம் செல்ல வேண்டும், அதற்கான மழைநீர் வடிகால்வாய்களை கட்டமைகள் என்று அவர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இன்று வரை 1000 கிலோமீட்டருக்கு புதியதாக மழைநீர் வடிகால்வாய்களை சென்னை மாநகராட்சியில் அமைத்திருக்கின்றோம். அமைத்தது கடந்த ஆண்டு பெய்த மழையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால்வாய் இல்லாத பகுதிகளில் மழைநீர் தேங்கியதை கண்டு மீண்டும் அந்த பகுதியெல்லாம் கூட மழைநீர் வடிகால்களை அமைத்திட வேண்டும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இப்பொழுது மிக வேகமாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைதான் இப்ப நேரில் வந்து பார்வையிட்டோம். இந்த பருவமழை தொடங்குவதற்குள் இந்த பணிகளை முடித்தர வேண்டும் என்று நம்ம வட்டார துணை ஆணையருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம். அவரும் அதை ஒப்பந்தக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார். ஆகவே மிக விரைவில் இந்த வருகின்ற பருவமழையை எதிர்கொண்ட வகையில் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய மழைநீர் வடிகால்வாய் பணிகளை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த நம்முடைய நாகேஸ்வர ராவ் பார்க் வந்து பழமையான பார்க்கு. இதை வந்து மேலும் மேம்படுத்த, இதை அழகுபடுத்த நம்முடைய மயிலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் வேலு அவர்கள் ஒரு திட்டத்தை அளித்திருக்கின்றார். அந்த திட்டத்தை ஆய்வு செய்து அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை நம்ம மாநகராட்சி மூலம் பெற்று விரைவில் இந்த பூங்காவும் அழகுபடுத்துகின்ற பணி நடைபெற இருக்கின்றது. அதான் இப்ப முதல்ல சொன்னேன். கடந்த ஆண்டு பெய்த மழையில் பல இடங்களில் தண்ணி தேங்கிறதை கண்டு அதை வந்து அது மேடான பகுதி வீனஸ் காலனி புயற்கடை மேடான பகுதி அந்த தண்ணிகள் எல்லாம் பி கனால் வந்துதான் சேர வேண்டும். அந்த தண்ணி வருகின்ற வழியான முசிறி சுப்பிரமணியம் சாலை, PS சிவசாமி சாலை வழியாக சென்று பி கனாலில் அந்த முண்டக்கன்னியம்மாள் கோவில் இருக்கின்ற அந்த பகுதியில் பி கனால் கலக்கின்ற பகுதியாக இருக்கின்றது. அந்த பகுதியில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த பகுதியில் செல்கின்ற அந்த பறக்கும் ரயில் திட்டத்தினுடைய தூண்கள் சில இடங்களில் அந்த மழைநீர் வடிகால்வாயில் அடைத்திருந்த காரணத்தினால் கடந்த ஆண்டு அந்த மழை பொழிந்த போது அதிகமான தண்ணி தேங்கிவிட்டது. ஆகவே அதை கண்டறிந்து இப்ப அதையெல்லாம் நீக்கி இப்ப புதியதாக கால்வாயை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த முசிறி சுப்பிரமணியம் சாலையில் வருகின்ற அந்த வீனஸ் காலனி போயஸ் காலனி எந்த பகுதியிலும் தண்ணீர் இருக்காத வண்ணம் பி கனாலுக்கு செல்வதற்காக இந்த மழைநீர் கால்வாய்கள் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்துறேன். நான் மழை அதாவது மக்களுக்கான அரசு, இது மக்கள் நலன் காக்கிற அரசு. இது இயற்கையே நாங்கள் ஒன்றும் வெல்ல முடியாது. இயற்கையாவது மழைப்பொழிவு வந்து அதிகமான மழைப்பொழிவு இருந்த காரணத்தினால் அந்த நேரம் கடல் சீற்றம் புயல் எச்சரிக்கையினால் கடல் சீற்றம் அதிகமாக இருந்தது. இப்ப மழைநீர் வடிகால்வாய் எத்தனை கால்வாய் கட்டினாலும் அது செல்கின்ற பி கனால், வீராங்கால் ஓடை, கேப்டன் கட்டன் கால்வாய், கொடுங்கையூர் கால்வாய், கூவநதி, அடையாறு தான் சென்று கலக்கின்றது. அந்த நதிகளில் செல்கின்ற அந்த நதிகள் வழியாக தான் கடலில் சென்று கலக்க வேண்டும். அந்த கடல் சீற்றம் அதிகமாக இருக்கின்றது, அலைகள் அதிகமாக இருக்கின்றது, தண்ணியை உள்வாங்க மாட்டேன்றது. அந்த அலையும் தண்ணி குறைந்த பிறகுதான் தண்ணி எல்லாம் அதில் போய் கடலில் சேர்க்கின்றது. அப்பொழுது கொஞ்சம் தண்ணி எல்லா பகுதியிலும் நிற்கின்ற சூழல் உருவாகின்றது. அந்த கடல் சீற்றம் குறைந்த பிறகு எல்லா தண்ணியும் இயற்கையாகவே வடிய ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய சென்னை மாநகரத்துடைய தற்போதைய நிலை. தற்போதைய எப்போதும் இதுதான் இருக்கிறது. சமத்தளமான பகுதி இது. ஆகவே எல்லா வேலைகளும் நம்ம முன்னெடுத்து சென்றிருந்தாலும் கூட இயற்கையை நம்ம வெல்ல முடியாது. ஆகவே இயற்கையும் நம்ம கை கொடுக்க வேண்டாம். ஆனால் இருந்தாலும் எல்லா பகுதிகளும் நம்ம முன்னெச்சரிக்கை நடைபெற இது நீங்க இதுவரைக்கும் இல்லை. இப்பொழுதுதான் நம்ம எல்லா கடந்த இவ்வளவு பெரிய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி எல்லா பகுதிகளும் மின்சார மோட்டார்களை பொருத்துவது, அதுக்கு தேவையான ஜெனரேட்டர்களை நிறுவுவது, எல்லா பகுதிகளும் அதுக்கான நோடல் ஆபீசர்களை கண்காணிக்க சொல்வது, எல்லா பணிகளும் முன்னெடுத்திருக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் அதை சமாளிப்பதற்கு நீங்க பாருங்கன்னா ஒரே நாள் நம்ம மீட்டெடுத்திருக்கிறோம். ஒரே நாளில் சென்னை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கடந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி எல்லா துறை அமைச்சர்களும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பிச்சு ஒரே நாளில் எல்லா தொகுதியும் மீட்டெடுத்தோம். நம்ம அதுபடி இப்ப நீங்க பாத்துருக்கலாம். நீங்க எல்லா மேலை நாடுகளில் கூட வெள்ளம் வருது. நீங்க பாத்துருக்க சமயத்தில் வியட்நாம்ல பார்த்திருப்பீங்க எவ்வளவு பெரிய வெள்ளம். எல்லா பகுதிகளும் சுற்றுப்புற எல்லா விஜயவாடா ஆந்திரால பாருங்க பெரிய வெள்ளம். வயநாட்டில் எல்லா பகுதியிலும் இயற்கை சீற்றங்கள் தான் அதிகமா இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு வந்தாலும் நம்மளோட சென்னை மாநகராட்சியை காப்பாற்றுறதுக்கு அரசு முழு ஒத்துழைப்போட செயல்பட இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.